இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இடம் மாண்புமிகு ஈசா கான் நியாஸின் கல்லறை. அதாவது டெல்லியில் உள்ள ஹுமாயூன் கல்லறையினுடைய வளாகத்துக்கு உள்ளே அமையப்பட்டிருக்கிற மாண்புமிகு ஈசா கான் நியாஸினுடைய கல்லறை தான் நாம் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி இதனுடைய வரலாறு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது எண்கோண வடிவில் கட்டப்பட்ட ஒரு கல்லறை. குறிப்பாக இதில் சிவப்பு மணற்கற்களால் கட்டப்பட்ட இந்த கல்லறை மாடம் ஷேர்ஷா சூரியன் ஆட்சி காலத்தில் 1547 1548 கட்டப்பட்டது. ஈசா கான் மசூதியும் இந்த கல்லறையினுடைய மாடத்திற்கு மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது. இதனுடைய வரலாறை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஷேர்ஷா சூரி மற்றும் இஸ்லாம் ஷா சூரி ஆகியோரின் அரசவைகளில் பிரபுவாக இருந்த ஈசா கான் நியாஸினுடைய கல்லறை தான் இது. இந்த வளாகத்துக்குள்ளே அவர்களுடைய கல்லறை அமைக்கப்பட்டிருக்குது. இது ஹுமாயூனுடைய கல்லறை வளாகத்திற்குள்ளே இருக்கிற ஒரு ஹலிமாவின் தோட்டத்திற்கு தெற்கே அமைந்துள்ள ஒரு பகுதி. இது சொர்க்கத்தின் புகலிடம் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கு மேற்கு பகுதியில் தான் மசூதி இருக்குது. நாம் இப்போது இதனுடைய வளாகத்துக்குள்ளே தான் இருந்துகிட்ருக்குறோம். சுற்றி கருங்கலாலான கட்டிடத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இது சுற்றுச்சுவர். இது பெரிய ஒரு பார்க் மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. இதனுடைய பகுதிகளில் 4 பக்கமும் சின்ன சின்ன வழிகள் அமைக்கப்பட்டிருக்கு நம்மளால் பார்க்க முடியுது. இதற்கு உள்ள மொத்தம் 6 கல்லறைகள் வெவ்வேறு அளவுகளில் இருக்குது. ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. நம்ம அதை உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். குறிப்பாக ஹுமாயூனுடைய கல்லறை அமைக்கப்பட்டிருக்கிற இடத்துல நிறைய கல்லறைகளை பார்க்க முடியுது. 150க்கும் மேற்பட்ட கல்லறைகள் உள்ளே இருப்பதை நம்மால் காண முடிந்தது. ஒவ்வொரு கல்லறைக்கும் ஒவ்வொரு அழகுற நேர்த்தியோட கட்டியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த கல்லறையானது லோதி பாணி கட்டிடக்கலையில் கட்டியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற கட்டிடம் லோதி பாணி கட்டிடக்கலையில் கட்டியிருக்கிறாங்க. லோதி காலத்தின் தனிச்சிறப்பான அதன் எண்கோண வடிவம் இந்த கட்டிடத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு தாழ்வான பீடத்தின் மீது நிற்கிறது இந்த கட்டிடம். மைய அறையை சுற்றி 2 வராண்டாக்கள் இருக்கின்றன. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு வராண்டா, இன்னொரு வராண்டா உள்பகுதியில் இருக்குது. ஒவ்வொன்றின் மீதும் ஒரு சஜ்ஜா, அதாவது சின்ன ஒரு கூரைன்னு சொல்லுவாங்க, சஜ்ஜா போட்டுனா ஒரு சின்ன கூரை மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இந்த கல்லறையின் கட்டிடக்கலை பாணி முபாரக் ஷா, முகமது ஷா கான், ஈஷா கான், திலங்கனி மற்றும் சிக்கந்தர் லோகி ஆகியோரின் பாணிகளை ஒத்திருக்குது. இப்போது இந்த கல்லறை அமைந்திருக்கிற உள் பகுதிக்கு நாம் செல்கிறோம். உள்ளே நுழைஞ்ச உடனே நமக்கு தெரியுது இல்லைங்களா, கல்லறை 6 கல்லறைகள் அமையப்பட்டிருக்கிறது. இது யார் யார் கல்லறைன்னு நமக்கு சரியாக தெரியல. இதனுடைய கல்லறை அமையப்பட்டிருக்கிற இந்த குவி மாடத்திற்கு கீழே இருக்கிற எல்லா பகுதியிலும் நேர் எதிராக கிட்டத்தட்ட 8 சாளர ஜன்னல்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்பொழுது இந்த கல்லறையினுடைய மேற்பகுதியை பாருங்களேன். அரபு மற்றும் உருது எழுத்துக்கள் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குவி மாடத்திற்கு கீழே அமையப்பட்டிருக்க கல்லறையை சுற்றி நான் காட்டுறேன். ஒரு கல்லறையினுடைய மேல் பகுதியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. மொத்தம் 6 கல்லறைகள் வெவ்வேறு வடிவத்தில் வச்சுருக்கிறாங்க. சரியான பெயர்கள் இங்கே குறிப்பிடலை, வெவ்வேறு வடிவத்தில் இருக்கிறாங்க. இந்த கல்லறை மாடம் முக்கியமானது. குறிப்பாக இந்த கல்லறை மாடம் மிக முக்கியமாக சொல்லணும். குறிப்பாக சாம்பல் நிற குவார்ட்சைட் கற்களால் கட்டப்பட்டிருக்குது. குறிப்பாக அலங்காரத்திற்காகவே சிவப்பு மணற்கற்களை பயன்படுத்தியும் கட்டியிருக்கிறாங்க. இந்த கரடு முரடான கட்டுமானத்தை மறைக்கிறதுக்காக ஸ்டாக்ஸோ பூச்சி அப்படின்ற ஒரு கலவையை வச்சு பூசியிருக்கிறாங்க. சுவர்களில் அலங்காரத்திற்கான வெவ்வேறு வண்ண ஓடுகளும் வச்சுருக்கிறாங்க. இப்போது நம்ம மேல் பகுதியை நம்ம பார்த்துட்ருக்குறோம். குறிப்பாக இதனுடைய குவி மாடம் ரொம்ப அழகுற நேர்த்தியுற கட்டியிருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் ஒவ்வொரு குவி மாடம் இருக்குது. குவி மாடம் இல்லாமல் இங்கே கிடையாது. இந்த ஆர்ச்சை பார்த்திங்கன்னா தெரியும். இந்த வெயில் பட்டுச்சுன்னா உள்ளே அழகாக வர மாதிரி வருது. இது எல்லா பகுதியிலும் நேராக குறிப்பாக இந்த கல்லறைக்குள்ளே இன்னொரு மிக முக்கியமான செய்தி ஒன்று இருக்குது. குறிப்பாக மேற்கு சுவர் பகுதியில் பிரதான மிஹ்ராப் உள்ளது. அதாவது மிஹ்ராப் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்கள் தொழுகும் திசையான மக்காவின் திசையை குறிக்கும் சுவரில் உள்ள ஒரு அரை வட்ட மாடம் இருக்குது. அந்த இடத்தை நான் காட்டுறேன் உங்களுக்கு.
இப்போ நேராக பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள், அந்த பக்கம் தான் இது இருங்க, இதுக்கு நேராக இப்போ அவங்க பார்த்துட்ருக்காங்களே, அங்கே 2 பேர் பார்க்குறாங்களே இல்லையா, அதுதான் மிக்ராஃப் அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதி. நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். கல்லறையினுடைய ஒவ்வொரு பகுதியும் நாம் பார்த்துக்கிட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த ஹுமாயூன் கல்லறை அமைக்கப்பட்டிருக்கிற இந்த பெரும் வளாகத்திற்கு வருகிறார்கள். ஏன் பெரு வளாகம்னு சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான ஒரு தோட்டக்கல்லறை, இந்தியாவிலேயே அமைக்கப்பட்ட முதல் தோட்டக்கல்லறை என்று சொல்லப்படுது இந்த இடத்த தான் சொல்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறப்ப நம்ம டெல்லிக்கு வந்தால் நிச்சயம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த இடம். அதனால் மிக முக்கியமான ஒரு இடம். மிக்ராப் 4 மையங்களை கொண்டது மற்றும் குரான் வசனங்களால் சூழப்பட்டிருக்குது. அந்த ஃபோட்டோவை நான் கூட நினைக்கிறேன். இப்போ நாம் அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற கட்டிடத்தின் கீழே ஒரு பகுதியில் தான் அந்த மிக்ராப் அப்படின்ற ஒரு இடத்த குறித்து வச்சுருக்கிறாங்க. இது பிரதானுடைய கட்டிடத்தின் நுழைவாயில் உள்ளது. குவிமாடத்தின் மையத்தில் அமைந்துள்ள பதக்கம் பாரசீக, இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மிக்ராப். இருங்க காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் மிக்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மிக்ராப். இதை பாருங்கள், குரான் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்குது. இதுதான் எல்லோரும் பார்த்துட்டு வணங்குற மாதிரி வச்சுருக்கிறாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து காணொளிகளை பாருங்கள். இதற்கு எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இப்பொழுது நாம் மசூதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய மைய குவிமாடம் புராணா கிலாவில் உள்ள கிலாயி குக்னா மசூதியினுடைய குவிமாடத்தை போலவே இதுவும் கட்டியிருக்கிறாங்க. குறிப்பாக இதனுடைய மண்டபங்களைப் போலவே இந்த மசூதியும் காணப்படுது. ஒரே ஒரு தொழுகை அறை 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இருப்பதை நம்மால் காண முடிகிறது. மசூதியின் மையப்பிரிவு சிவப்பு மணற்கற்களை கொண்டு கட்டியிருக்கிறாங்க. பக்கவாட்டு பகுதிகளில் சாம்பல் நிற கல்லாலும் கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பிரிவிலும் மசூதிக்கான 4 வளைவுகளை கொண்டு இந்த மசூதி கட்டியிருக்கிறாங்க. இது இப்போ இருக்கிற அந்த கல்லறைக்கு தெற்கு புறத்தில் அமைஞ்சிருக்குது. எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து காணொளிகளை பாருங்கள். எங்களுக்கு வாய்ப்புகளை வழங்க உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். மேலும் பல்வேறு வரலாற்று தரங்களோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Attitude, ego, So he had a style. As a common soldier, he was carrying a style, and the commanders, they didn't like that.